السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் சர்வத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க வேந்தர், ஹாத்தமுன் நபியின், சையதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிப்படை வாழ்வை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அளப்பரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் மாபெரும் கிருபையால் கடந்த வாரம் ஒரு மனிதனுக்கு குடும்பம் என்பது எவ்வளவு அவசியம், அந்த குடும்பம் வலுப்பெற கணவன் மனைவியினுடைய உறவு வலுப்பட வேண்டும், அந்த கணவன் மனைவியினுடைய உறவு உறுதிப்பட வேண்டும் என்றால் கணவனுக்கான சில கடமைகளையும் மனைவிக்கான சில கடமைகளையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. பொதுவாக ஒரு இடத்தில் எப்பொழுது பிரச்சனை உருவாகிறது என்றால் அங்கே கடமைகள் சரியாக செய்யப்படாத பொழுதுதான் பிரச்சனைகள் அங்கே விஸ்வரூபம் எடுக்கிறது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஏற்படுகிற பிணக்கு, அதற்கான காரணம் கணவனுக்கான சில கடமைகளை சரியாக செய்யாத பொழுதும் மனைவிக்கான கடமைகளை சரியாக செய்யாத பொழுதுதான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு விரிசல் ஏற்படுகிறது. அந்த வரிசையில் கணவனுக்கான சில கடமைகள் என்ன என்பதை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். மனைவிக்கு உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும், அவளுக்கு செலவீனங்களை செய்வதும், மனைவியை அடிக்கக்கூடாது, குறிப்பாக கன்னத்தில் அவளிடத்தில் அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது, ஒரு குடும்ப பிரச்சனை 4 சுவற்றிற்குள் அறைக்குள் இருக்க வேண்டுமே தவிர அரங்கத்திற்குள் வரக்கூடாது என்பதையெல்லாம் கடந்த வார ஜும்மாவிலே நாம் பார்த்தோம். மார்க்கம் கணவனுக்கு மாத்திரமல்ல மனைவிக்கும் சில கடமைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வாரம் ஜும்மாவுடைய சிந்தனையாய் நாம் மனைவிக்கான கடமைகளை நாம் பார்க்கலாம். பொதுவாக உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவர்களுக்கும் சில கடமைகள் உண்டு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஇயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள், உங்களின் பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், உங்களின் கடமைகளை நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உலகத்தில் ஒருவர் கடமையை தவறுகிற பொழுது அந்த கடமையை குறித்து நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான் என்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அந்த அடிப்படையில் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக முக்கியமானது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் செய்ய வேண்டியவைகள். வெறுமனே மார்க்கம் கணவன் என்கிற ஒரே ஒரு சாராருக்கு மாத்திரம் கடமைகளை விதிக்கவில்லை. வலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், எப்படி கணவனுக்கு சில கடமைகள் உள்ளதோ அதே போல மனைவிக்கும் சில கடமைகளை மார்க்கம் விதித்திருக்கிறது. பொதுவாக கணவன் மனைவியினுடைய உறவு இந்த துன்யாவோடு உலகத்தோடு முடிந்து விடுகிற அறுத்து விடுகிற உறவு அல்ல. திருமணம் 1000 காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். அதையும் தாண்டி அழியாத மறுமை வரையிலேயும் ஏற்படுகிற உறவுதான் கணவன் மனைவியினுடைய உறவு. எனவே அந்த உறவை, மனைவி என்கிற உறவை ஒரு கணவன் தேர்ந்தெடுக்கிற பொழுது அவன் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறாள். ராத்திஹா வலி ஜமாலிஹா வ மாலிஹா வ தீனிஹா, ஒன்று அவளின் குலத்தால், இரண்டாவது அவளின் அழகால், மூன்றாவது அவளின் செல்வத்தால், நான்காவது அவளின் மார்க்கத்தால். இந்த 4 விஷயங்களில் ஒரு ஆண் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் சொன்னார்கள். ஃபதுஃபரித்தீன், நீங்கள் மார்க்கத்தை தேர்ந்தெடுங்கள் என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பெண்ணினிடத்தில் அழகு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, நல்ல கோத்திரம் இருக்கிறது, ஆனால் அவளிடத்தில் மார்க்கம் இல்லை என்றால் அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்க தேவையில்லை. அதே சமயம் ஒரு பெண்ணினிடத்திலே மார்க்கம் செழிப்பாக இருக்கிறது, ஆனால் அழகு குறைந்தவளாக இருக்கிறாள், செல்வம் இல்லை, குலம் கோத்திரம் சரியாக தெரியவில்லை என்றாலும் அவளை நீங்கள் திருமணம் முடியுங்கள். காரணம், அவளிடத்திலே மார்க்கம் இருக்கிறது. எனவே ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற பொழுது மார்க்கத்தை பார்த்து நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணாய் நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் மனைவி என்பவள் ஒரு 3 நாள் வந்து தங்கிவிட்டு போகிற உறவினர் அல்ல, உறவு அல்ல. மனைவி என்பவள் காலாகாலத்திற்கும் நம்மோடும் நமக்காக வேண்டியும் வாழ்பவள் மனைவி. அவளிடத்திலே மார்க்கம் இருந்தால்தான் அந்த குடும்பம் குதூகலமாகும். அவளிடத்திலே மார்க்கம் இருந்தால்தான், அவளிடத்திலே மார்க்கப்பற்றும் இறை நம்பிக்கையும் இறை அச்சமும் இருந்தால்தான் அவள் என்ன கடமைகளை கணவனுக்கு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து அவள் குடும்பத்தை நகர்த்தி கொண்டு போவாள் என்கிற அடிப்படையில் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்கிற பொழுது அவளின் மார்க்கத்தை பார்த்து நீங்கள் திருமணம் முடியுங்கள். மார்க்கப்பட்டுள்ள பெண்ணுதான் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு தகுதியானவள் என்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே முதலில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற பொழுது அவளிடத்திலே மார்க்கத்தை பார்க்க வேண்டும். அப்படி மார்க்கத்தை பார்த்து திருமணம் முடிக்கிற பெண்களுக்கு, மனைவிமார்களுக்கு சில கடமைகளை மார்க்கம் வகுத்து தருகிறது. அது என்ன கடமைகள்? ஒட்டுமொத்த குர்ஆனின் வார்த்தைகளையும் ஹதீஸுகளினுடைய ஆய்வுகளையும் நாம் செய்கிற பொழுது ஒரே ஒரு ஹதீஸில் மனைவிக்கான கடமைகளை நாம் சுருக்கிவிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அலா உஹ்பிருக்கும் பிகைரின் மா யக்னிசுல் மர், ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பொக்கிஷங்களில் ஆக பெரிய உயர்ந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான மனைவி என்பார்கள். நல்ல மனைவிதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பொக்கிஷங்களில் ஆக பெரிய பொக்கிஷம். அப்படி அந்த நல்ல மனைவிக்கான அடையாளம் என்ன? அந்த நல்ல மனைவிக்கான தன்மைகள் என்ன? தொடர்ந்து சொல்லுவார்கள், இதா நதர இலைஹா சப்ரதகு, முதல் கடமை கணவனுக்கு மனைவி செலுத்த வேண்டிய முதல் கடமை, இதா நதர இலைஹா சர்ரத்தகு, அவளை பார்த்தால் அவள் சந்தோஷத்தை தருவாள். மனைவியை பார்க்கிற பொழுது, அவளிடத்தில் பேசுகிற பொழுது, பழகுகிற பொழுது, அவள் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது அவள் கணவனுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும்.
அவள்தான் சிறந்த மனைவி. எந்த ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் தன் மனைவியை பார்க்கிற பொழுது அவருடைய உள்ளத்தில் ஆனந்தம் வருகிறதோ, சந்தோஷம் மிகைக்கிறதோ, அவள்தான் சிறந்த மனைவி. பார்த்தாலே பிரச்சனை வரும், பார்த்தாலே சண்டை வரும், பேசினாலே ஏதாவது சண்டைகள் பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் அவள் நல்ல மனைவிக்கான அடையாளம் அல்ல என்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில குடும்பங்களில் கணவன்மார்கள் அன்போடு பார்த்தாலும் பேசினாலும் ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், பார்வைகள் கொஞ்சம் கோபமாக இருக்கும். இவளை ஏன் பார்த்துக்கிட்டு, இவளை பார்த்தாலே நமக்கு பிரச்சனை, இவளிடத்துல பேசினாலே நமக்கு பிரச்சனை, வீட்டில் பேசாம மௌனமா உட்கார்ந்துட வேண்டியதுதான் என்று ஒரு கணவன் இருந்தால் அந்த மனைவி அவ்வளவு நல்லவள் இல்லை என்பதற்கு அதுவே போதுமானது. கணவன் வீட்டிற்கு சென்றால் அங்கே நிம்மதியை தரக்கூடிய மனைவி இருக்க வேண்டும். வெளியே சென்ற கணவன் வீட்டிற்கு வருகிற பொழுது எனக்கு அங்கே நிம்மதி இருக்கிறது என்று ஒரு கணவன் வந்தால் அந்த வீட்டிலே வாழக்கூடிய மனைவி சிறந்தவள், நல்லவள். அதே சமயம் வீட்டிற்கு போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை தான், எங்க போறதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒருவன் வந்தால் அந்த வீட்டிலே வாழக்கூடிய மனைவி அவள் தீயவள், அவள் நல்லவள் அல்ல என்கிறது மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கட்டி அணைப்பதிலும் அந்த வஹீனுடைய இறங்கிய அந்த தாக்கத்தாலும் நடுங்கிக் கொண்டே வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள்? கதீஜா அம்மா வீட்டுக்கு வராங்க. தன்னுடைய மனைவியின் வீட்டை நாடி வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று என்னை போர்த்துங்கள் என்று சொல்லிக்கொண்டே வருகிற நாயகத்தை போர்வை எடுத்து போர்த்தியது மாத்திரமல்லாமல் அந்த முபாரக்கான தலையை தன் மடியிலே வைத்து தலையை தடவிக்கொண்டே சில வார்த்தைகளை பேசினார்கள் கதீஜா அம்மா. அவர்கள் பேசிய அந்த வார்த்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு உள்ளத்திற்கு ஆறுதல் தந்த வார்த்தை. ஒரு நடுங்கிக் கொண்டே வருகிற கணவனை எந்த விதத்திலே கையாள வேண்டும், அவருக்கு என்ன தேவை என்பது முதற்கொண்டு அந்த மனைவி அறிந்து அப்பொழுது பேசிய வார்த்தைகள் பெருமானுடைய உள்ளத்திற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை அளித்திருக்கும். வெளியே செல்கிற கணவன் 1000 பிரச்சனைகளோடு வருவான். வியாபாரத்திலே லாபம் இருக்காது, பார்ட்னர் ஏமாத்திட்டு போயிருப்பான், பிசினஸ் சரியாக நடந்திருக்காது, கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகள், 1000 பிரச்சனைகளோடு அவன் வீட்டிற்குள்ளே வருகிற பொழுது வீட்டிலேயும் அவனுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அந்த கணவனுடைய நிலைமையை மனைவிமார்கள் யோசிக்க வேண்டும். அவனுக்கு அந்த இடத்திலே சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் அவன் எந்த இடத்துக்கு போனாலும் சந்தோஷம் கிடைக்காது. வீட்டில் நிம்மதி இல்லை, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஒருவர் சென்றால் எங்கே போனாலும் அவருக்கு நிம்மதி கிடைக்காது. ஏன்னா வீடு தான் ஒரு கணவனுக்கான நிம்மதியை தரக்கூடிய இடம். வீட்டிற்கு வந்தாலே மனைவி ஏதாவது ஒன்றை புலம்பிக் கொண்டே இருக்கிறாள், ஏதாவது ஒரு பிரச்சனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து தனியாக ஒரு வீட்டில் வைத்திருக்கிறார்கள். ஒரு நீண்ட நாள் கழித்து தன் மகனை பார்க்க செல்கிற பொழுது வீட்டில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, மனைவி இருக்கிறார்கள். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ளே போய் அமர்ந்திருக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிட்ட கேட்குறாங்க, தன் மருமகள்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த மருமகள் சொல்கிறாள், வாழ்க்கை ஏதோ போகுது, உங்கள் மகனார் எதுவுமே கொடுக்கறதில்ல, நான் ஏதோ நடத்திட்டு இருக்கேன், ஒன்றுமே இல்லாமல் போகுது, கசப்பாக போகுது, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை புலம்பி தள்ளுகிறேன். சரி, நான் புறப்படுகிறேன் என்று வெளியே வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னாலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். தன் மகனிடத்தில் சொன்னார்கள், இந்த வீட்டினுடைய வாசற்படி சரியில்லை, மாற்றிவிடு என்று சொன்னார்கள். நேராக உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து தலாக் என்று சொல்லிவிட்டார்கள். சிறிது காலம் கழித்து இன்னொரு மனைவியை பெண்ணை திருமணம் முடித்து அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாள் கழித்து தன் மகனை பார்க்க வருகிறார்கள். மகன் வீட்டில் இல்லை, மருமகள் இருக்கிறார். அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், என்னம்மா வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த மருமகள் சொன்னார்,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் கிருபையால் அழகாக போய் கொண்டிருக்கிறேன். நான் அழகாக குடும்பம் நடத்துகிறேன். உங்களுடைய மகனார் அழகாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை நல்ல முறையில் கவனிக்கிறார் என்று நல்ல விதத்தில் அந்த மருமகள் சொல்கிற பொழுது, சரி நான் புறப்படுகிறேன் என்று வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வீட்டினுடைய வாசற்படி நன்றாக இருக்கிறதா, அதை அப்படியே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். இப்போ உள்ள வந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தில் கேட்டாங்க, வீட்டினுடைய வாசற்படி என்று சொன்னார்களே என்ன அர்த்தம்? சொன்னார்கள், வீட்டினுடைய வாசற்படி என்று சொன்னால் அது நீதான், நீ நல்லா இருக்கிற, அதனால் உன்னை அப்படியே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் என்னுடைய தந்தை என்பதாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள். வீட்டிற்கு வந்தால் ஒரு கணவனுக்கு நிம்மதி இருக்க வேண்டும். வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு புலம்பல், ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்படி என்று ஏதாவது ஒன்றை சொல்லுகிற மனைவி மூலமாக ஒரு கணவனுக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் அந்த மனைவி நல்ல மனைவி அல்ல, அவள் சாலிகானவள் அல்ல, அவள் குடும்பம் நடத்துவதற்கு தகுதியானவள் அல்ல என்கிற அளவிற்கு மார்க்கம் பேசுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நிம்மதி இருக்கிறது, அங்கே தேடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களிலே இருந்தே உங்கள் மனைவிமார்களை நான் படைக்க காரணம் அவர்களின் மூலம் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான். நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக உங்களிலே இருந்தே உங்கள் மனைவிமார்களை நான் படைத்திருக்கிறேன். அப்படி நிம்மதி வேண்டும் என்று ஒரு கணவன் வீட்டிற்கு வருகிற பொழுது அங்கே மனைவி அவனுடைய ஒட்டுமொத்த நிம்மதியையும் போக்குற மாதிரி இருந்தால் அவள் என்ன மனைவி? அவள் அவ்வளவு நல்ல மனைவி இல்லை என்கிற அளவிற்கு மார்க்கம் சொல்கிறேன். வீட்டிற்கு வந்தால் கணவனுக்கு ஆறுதலான வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள், தன்னை அலங்கரித்துக் கொள்வதை முதற்கொண்டு கணவனை நிம்மதிப்படுத்த வேண்டும். கணவன் பார்க்கிற பொழுது அவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அழகாக இருக்க வேண்டும், நல்ல விதத்தில் பேச வேண்டும். குடும்பத்தில் வந்த உடனே சந்தோஷத்தை அவன் வெளிப்படுத்துகிற அளவிற்கு மனைவியினுடைய நடத்தைகள் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதாமாவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. சௌதாமாவுடைய நாள் அந்த நாள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்போ ஆயிஷா அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க, ஒரு அல்வா மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து சௌதாமாவுடைய வீட்டில் உட்கார்ந்து அவங்களும் வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்த சௌதாமாட்ட நீயும் சாப்பிடுன்னு சொல்கிறப்ப அவர்களுக்கு என்ன கோபம், இது என்னுடைய நாள், என் வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும், இது ஆயிஷா வந்து இப்போ ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து என் வீட்டில் அமர்ந்து கொண்டு சாப்பிடுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம், அதனால் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஸ்வீட் எடுத்து மூஞ்சில் தடவிட்டாங்க, சௌதாமா மூஞ்சிலே தடவிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அமர்ந்துருந்தாங்க இல்லையா, அவங்க இடத்துல முறையிடுறாங்க, இங்கே பாருங்கள் மூஞ்சில் தடவிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஸாஉ ஸய்யிஅத்தன் மிஸ்லஹா, குர்ஆனில் இருக்குது, ஒரு தவறு செய்தால் அந்த தவறை நீ திருப்பி அவருக்கே செஞ்சிரு அப்படின்னு சொல்லி குர்ஆனில் இருக்குதுன்னு உடனே சௌதாமாவை திருப்பி அல்வாவை எடுத்து மூஞ்சில் தடவிக்கிட்டாங்க, ஆயிஷாமா மூஞ்சில். இப்படி மாறி மாறி அவர்கள் தடவுகிற பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோடு சிரித்து கொண்டிருந்தார்கள், புன்னகையோடு இருந்தார்கள். ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு என்ன விஷயம் சந்தோஷம் தரும் என்பதை பார்த்து பார்த்து அவள் யோசித்து கணவனிடத்தில் நடக்க வேண்டும் என்று எழுதுவார்கள். ஒரு கணவன் வீட்டிற்கு வருகிற பொழுது அந்த மனைவி தன் கணவனுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும். இதா நகர இலைஹா சர்ரத்தகு, அவளை பார்க்கிற பொழுது ஒரு கணவனுக்கு சந்தோஷம் வந்தால் அவள் சாலிகான மனைவி என்று மார்க்கம் சொல்கிறது. இரண்டாவது கடமை, இதா அமரஹா அத்தாஅத்துஹு, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஏவினால் அவள் முழுமையாக வெளிப்படுவாள், கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாள். ஒரு நல்ல விஷயத்தை கணவன் சொல்கிற பொழுது அதற்கு மனைவிமார்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். இந்த நவீன காலத்தில் மனைவிமார்கள், சில நவீன மனைவிமார்கள் எந்த அளவுக்குன்னா கணவனுடைய பேச்சை கேட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதெல்லாம் பிற்போக்குத்தனம் என்கிற அளவுக்கு பேசுகிறார்கள் இந்த காலத்து நவீன மனைவிமார்கள். கணவன் அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அவனை கட்டுப்பட்டு நடக்க நான் என்ன அடிமையா, எனக்கு என்று ஃப்ரீடம் இருக்கிறது, எனக்கு என்று உரிமைகள் இருக்கிறது, நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன், கணவனுடைய பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் என்று பிற்போக்குத்தனம், கணவனுடைய பேச்சை கேட்பது பிற்போக்குத்தனம் என்று சில நவீன மனைவிமார்கள் சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு காலம் இருக்கிறது. அவனுடைய பேச்சை கேட்க மாட்டேன்,
அவன் பேச்சை கேட்க மாட்டேன். ஏன்னா நான் அவனை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன், அல்ல அவனை விட நான் அதிகமாக படிச்சிருக்கிறேன், அல்லது அவனை விட நான் அதிகமாக வேலைக்கு போகிறேன். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை காரணம் காட்டி கணவனை மட்டப்படுத்துகிற ஒரு மனைவி இருக்கிறாள் என்று சொன்னால் அவள் அல்லாஹ்வினுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறாள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கணவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவிற்கு மனைவி கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குன்து ஆமிரன் அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின், ஒருவர் மற்றவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் நாடுவதாக இருந்தால் சொன்னார்கள், ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா, ஒரு மனைவி தன் கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன். மற்றவர்களுக்கு சஜிதா செய்வது என்பது ஹராம். அல்லாஹ்விற்கு மாத்திரமே நம்முடைய சிரம் பணிய வேண்டும். இந்த சிரம் மற்றவர்களுக்கு பணிய வேண்டும் என்று இருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய் என்று நான் ஏவிருப்பேன். அப்படி என்றால் எந்த அளவிற்கு கணவனுடைய வார்த்தைக்கு மனைவி கட்டுப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாத ஒரு மனைவி அவள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற முடியாது. கணவனின் வார்த்தையில் தான் ஒரு மனைவியினுடைய வாழ்க்கை இருக்கிறது, ஒரு மனைவியினுடைய அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபிய பெண்மணி, அவருடைய கணவர் வெளியே செல்கிறேன், நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ செய்தி வருகிறது, அந்த பெண்மணிக்கு உங்களுடைய தந்தை கவலைக்கிடமாக இருக்கிறார், கடுமையான உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். இப்போ கணவன் சொல்லிட்டு போயிட்டார் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி, என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்டாங்க, அனுப்புனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் கணவனுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்படு என்றார்கள். கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படு. இப்போ சிறிது நேரம் கழித்து மீண்டும் செய்தி வருகிறது, உன்னுடைய தந்தை இறந்து விட்டார், அவர் இறந்து போய்விட்டார் என்று செய்தி வருகிறது. இப்போ மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல செய்தி அனுப்புகிறார்கள், என் தந்தை இறந்து விட்டார், நான் அவருடைய தீதாரை பார்க்க செல்லலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் கணவனினுடைய வார்த்தைக்கு கட்டுப்படு, அதில் தான் உனக்கு கைர் இருக்கிறது என்று சொன்னார்கள். தன்னுடைய சொந்த தந்தை இறந்து விட்டார், அவருடைய தீதாரை பார்ப்பதற்காக வேண்டி செல்ல வேண்டும், கணவர் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார். இப்ப தந்தையா கணவனுடைய வார்த்தையா என்று வருகிற பொழுது நாயகம் தேர்ந்தெடுத்தது கணவனுடைய வார்த்தை. நீ கணவனின் வார்த்தைக்கு கட்டுப்படு, அதில் உனக்கு சிறப்பு இருக்கிறது என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வந்து அந்த பெண்கிட்ட சொன்னாங்க, உன் கணவனுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டு பொறுமையாக இருந்ததால் உன் தந்தையின் பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்றார்கள் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதில் தான் ஒரு மனைவிக்கு முழுமையாக அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கிறது. ஒரு கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் மாறு செய்து ஒருவர் ஒரு இரவை கழித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா தஅர் ரஜுலு இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை தன்னுடைய படுக்கைக்காக வேண்டி அழைக்கிறார், அவள் மறுத்து விட்டார், அந்த மனைவி மறுத்து விட்டாள், அந்த மனைவி மறுத்த மாத்திரத்தில் அந்த கணவன் கோபத்தோடைய அந்த இரவு தூங்குகிறான் என்று சொன்னால் மனைவியின் மீது கோபத்தோடைய அந்த இரவு கழித்தால் மலக்குகள் எல்லாம் அந்த மனைவியை சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள். லஅனத்துல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, மறுநாள் விடுகிற வரையிலையும் அந்த மலக்குகள் எல்லாம் அந்த மனைவியை சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படாமல், வார்த்தைக்கு கட்டுப்படாமல் ஒரு இரவை கழிக்கிற ஒரு பெண்மணிக்கு மலக்குமார்கள் எல்லாம் சாபமிடுகிறார்கள் என்றார்கள் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் ஒரு கணவனுடைய வார்த்தை மனைவிக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம், எந்த அளவிற்கு அவள் வழிபட்டு நடக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு பெண்மணி, விறகு வெட்டியினுடைய ஒரு பெண்மணி சொர்க்கத்திலே முதலாக அடியெடுத்து வைப்பவள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொர்க்கத்தில் முதல்ல யார் அடியெடுத்து வைக்கிறதுனா ஒரு விறகு வெட்டியினுடைய பெண்மணி. காரணம் என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. உன்னுடைய பக்கத்து வீட்டில் தான் அந்த பெண்மணி இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே கதவை தட்டுறாங்க. உள்ளே இருந்து சப்தம் கேட்கிறது, நீங்கள் யார்? நான் ரசூலுல்லாஹ்வினுடைய மகள் வந்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். அந்த பெண்மணி உள்ளே இருந்து சொல்கிறார்கள், என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் வருவதற்கு என்னுடைய கணவனிடத்தில் நான் அனுமதி கேட்க வேண்டும். சரி போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் வர்றாங்க, கூட ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் கூட்டு வராங்க.
இப்போ அந்த உள்ளே இருக்க அந்த பெண் கேட்கிறாள், நீங்கள் யார்? நான் ரசூலுல்லாஹ்வுடைய மகன். உங்களோடு யார் வந்திருக்கிறார்? என்னுடைய மகன் ஹசன் வந்திருக்கிறார். என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு மட்டும்தான் நான் அனுமதி வாங்கினேன் என்னுடைய கணவனிடத்தில், உங்களுடைய மகனுக்கு நான் அனுமதி வாங்கலை, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அனுமதி வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லுவார். இப்போ மறுநாள் போவாங்க, கதவை திறக்கப்படும், உள்ளே செல்வார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவனின் வார்த்தைக்கு முழுமையாக கட்டுப்பட்டதால் அவள் நாளை சொர்க்கத்திலே முதலாக அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெறுகிறாள் என்று சொன்னால், ஒவ்வொரு மனைவிக்கும் தன் கணவனுடைய வார்த்தை என்பது எந்த அளவிற்கு அவள் வழிபட்டு நடக்க வேண்டும் என்கிறதை மார்க்கம் கடுமையாக சொல்கிறது. எனவே இரண்டாவது, இது அமரஹா அத்தாஅத்துஹு, ஒரு நல்ல மனைவிக்கான அடையாளம் கடமை. அவள் கணவன் ஏதாவது கட்டளை இட்டால் அதற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது, வைதா வாப அன்ஹா ஹஃபல்தஹு, கணவன் சென்று விட்டால், எங்காவது வெளியே சென்றால் தன் மானத்தை அவள் மறைத்து கொள்வாள். தன் மானத்தை பொதுவாகவே கணவன் இருக்கிற பொழுதும் இல்லாத பொழுதும் தன் கருப்பையும் தன் மானத்தை பாதுகாத்துக் கொள்பவள் ஒரு சிறந்த மனைவிக்கான அடையாளம் என்கிறது மார்க்கம். பொதுவாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன் மானத்தை பாதுகாக்க வெட்க உணர்வு இருக்கும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் வெட்க உணர்வு என்பது அவசியம். ஒரு பெண்ணுக்கு எந்த விஷயம் அழகு என்று நாயகத்திடம் கேட்கிற பொழுது அவள் படுகிற வெட்கம்தான் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்க உணர்வு ஒவ்வொரு பெண்ணிடத்திலையும் இருக்க வேண்டும். இன்றைக்கு நவீன காலத்தில் பல டிஜிட்டல் மீடியாக்களுடைய வளர்ச்சியால் பெண்களுடைய, குறிப்பாக முஸ்லிம் பெண்களுடைய அந்த வெட்க உணர்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்கிறது. ஃபேஸ்புக்கிலையும் இன்ஸ்டாகிராமிலையும் தன்னுடைய முகத்தை, தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவதும், அதில் நடனமாடி காட்டுவதும், மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதும், அழகை வெளிப்படுத்துவதும், இன்றைக்கு டிஜிட்டல் மீடியாவின் மூலமாக, வலைத்தளங்களின் மூலமாக பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முஸ்லிம் பெண்களும் அடங்குவார்கள் என்பதை மறுக்க முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணினுடைய கையில மொபைல் இருக்குது இல்லையா? அந்த மொபைலில் ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி, ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு ஃபேஸ்புக்கை டவுன்லோட் பண்ணி தன்னுடைய முகத்தை அதில் வெளியே காட்டினால்தான் லைக்ஸ் வரும், ஷேர் வரும் என்று சொல்லி தன் அழகை அதில் வெளிப்படுத்துகிற பெண்கள், இறுக்கமான ஆடைகளை அணிந்திருக்கிற பெண்கள், இதுவெல்லாம் எந்த அளவிற்கு மார்க்கம் கடுமையாக சாடுகிறதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு பெண் அந்நிய ஆணிடம் தன் உடலில் எந்த பகுதியை வெளிப்படுத்தினாலும், உதாரணமாக கை தெரிகிறதோ, கால், முகம் எது தெரிந்தாலும் அந்த பகுதி விபச்சாரத்திற்குள்ளான பகுதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கணவன் இல்லாத பொழுது தன் மானத்தை மறைக்கிற ஒரு வெட்க உணர்வு உள்ள பெண் தான் சிறந்த மனைவி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஸயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எந்த அளவிற்கு நாயகம் வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்றால், கான நபி அஷத்து ஹயாஅம் மினல் அஸ்ரா ஃபீ ஹத்ரிஹா, ஒரு திரைக்கு பின்னால் இருக்கிற கன்னி பெண்ணை விடவும் நாயகம் வெட்க உணர்வு உள்ளதாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய மனைவிமார்கள் ஆயிஷா அம்மையார் எந்த அளவிற்கு வெட்கம் அவர்களிடத்தில் மேலோங்கி இருந்தது சொல்லுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்லுவார்கள், நான் என்னுடைய வீட்டில் நுழைவேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருந்தார்கள், என் தந்தை அடக்கப்பட்டிருந்தார், நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி என்னுடைய ஆடைகளை கொஞ்சம் நான் லேசாக்கி கொள்வேன். இப்போ தலை துணி போட்டிருந்தாங்கன்னா எடுத்து அதை கழட்டி அங்கே வைக்கிறது, கொஞ்சம் ஃப்ரீயாக அமர்ந்து கொள்வது அப்படின்னு இருந்தேன். ஆனால் எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டார்களோ, மா தகல்து இல்லா வ அன மஸ்தூதத்தன் அலைய தியாபி, என்னுடைய ஆடையை என் உடலில் நான் இறுக்கமாக கட்டி கொண்டுதான் நான் என்னுடைய வீட்டிற்குள்ளே நுழைவேன் என்றார்கள் ஆயிஷா அம்மையார். இப்போ எந்த அளவிற்கு சஹாபிய பெண்மணிகளிடத்திலையும் பெருமானின் மனைவிமார்களிடத்திலையும் வெட்க உணர்வு மேலோங்கி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கலாம். எனவே ஒரு பெண்ணின் இடத்திலே வெட்க உணர்வு இருந்தால்தான் அவள் தன் மானத்தை பாதுகாப்பாள். தன் மானத்தை கணவன் இருக்கிற பொழுதும் இல்லாத பொழுதும் பாதுகாப்பவள் சிறந்த மனைவி என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒரு குடும்பம் குதூகலமாக, சந்தோஷமாக உருவாக அங்கே வாழுகிற கணவன் மனைவியினுடைய உறவு என்பது அது உறுதியாக இருக்க வேண்டும்.
அப்ப உறுதியாக மாறுவதற்கு என்ன செய்வது? கணவனுக்கான சில கடமைகளையும் சரியாக செய்யணும், மனைவிக்கான சில கடமைகளையும் சரியாக செய்யணும். மனைவிக்கான கடமை, கணவன் பார்த்தால் சந்தோஷத்தை தர வேண்டும், கணவன் ஏதாவது சொன்னால் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கணவன் இருக்கிற பொழுதும் இல்லாத பொழுதும் தன் மானத்தை தன்னுடைய நப்சை அவள் பாதுகாக்க வேண்டும். இப்படி பாதுகாக்கிற ஒரு பெண்மணிக்கு மார்க்கம் தருகிற பரிசு, மார்க்கம் சொல்கிற நன்மாராயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் மர்அத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா. ஒரு பெண்மணி, ஒரு மனைவி 5 நேரம் தொழுது ரமதான் மாதம் நோன்பு நோற்று, அஹ்ஸனத் ஃபர்ஜஹா தன் மானத்தை பாதுகாத்து, வ அதாஅத் பஅலஹா தன் கணவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டாள் என்று சொன்னால் சொல்வார்கள், ஃபததுகுல் மின் ஐய அப்வாபில் ஜன்னதி ஷாஅத். அவள் எந்த சொர்க்கத்திற்குள்ளே வாசல் வழியாக நுழைய வேண்டும் என்று நாடுகிறாளோ அந்த வாசல் வழியாக அவள் நுழைந்து கொள்ளலாம் என்றார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் மனைவிக்கு தன் கணவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகிற ஒரு மனைவி நாளை சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் அவள் நுழைந்து கொள்ளலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒரு கணவனுக்கு மனைவி முழுமையாக கட்டுப்பட்டால் என்று சொன்னால், ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்தான் என்றால் அந்த குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும், அந்த குடும்பம் என்பது வலுப்பெறும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரிவர செய்து நம் குடும்பத்தில் அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை ஏற்படுத்தி நம்முடைய உறவுகளை, கணவன் மனைவி என்ற உறவை ஈருலகம் வரையிலேயும் வெற்றி பெறச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.